பிக் பாஸோடைய பணப்பெட்டி டாஸ்க்குடைய ஓவரால் ரிசல்ட் வந்து இதுதான். ஓகேங்களா, நீங்கள் இது வந்து ப்ரோக்ராமில் இன்னும் வந்திருக்காது, பட் அப்டேட் வந்து உங்களுக்கு கிடச்சிருக்கு. நான் சொல்கிறேன். முத்துக்குமரன் வந்து பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு டாஸ்கில் 30 மீட்டர் 15 செகண்ட் டைமு, அதில் 12 செகண்டில் வின் பண்ணி 50,000 ரூபா கேஷ் அமௌண்ட் வந்து எடுத்திருப்பாங்க. ரயான் வந்து 45 மீட்டர் டிஸ்டன்ஸு 25 செகண்ட் டைம் கொடுத்துருப்பாங்க, பட் 17 செகண்ட்லேயே 2 லட்சம் அமௌண்ட்டு கேஷ் வந்து வின் பண்ணியிருப்பாங்க. அடுத்து பவித்ரா அதே 45 மீட்டர் 25 செகண்டு, பட் 23 செகண்டில் வந்து கேஷ் அமௌண்ட் வந்து வின் பண்ணியிருப்பாங்க. அடுத்து சௌந்தர்யா வந்து பார்த்தோன்னா இப்போ போக போகிறாங்க 60 மீட்டர் 30 செகண்டில், பட் கேஷ் அமௌண்ட் எடுக்காமல் பாதியிலே ரிட்டன் வந்திருப்பாங்க. ஆனால் உள்ளுக்குள்ளே வந்திருப்பாங்க, சேவ் ஆகிருப்பாங்க. பட் கடைசியாக வந்து பார்த்தோன்னா அடுத்து விஷால் போவார் 60 மீட்டர் 30 செகண்டு, பட் 29 செகண்டில் உள்ள வந்து கேஷ் அமௌண்ட் வந்து வின் பண்ணியிருப்பார். கடைசியாக வந்து ஜாக்லின் வந்து பார்த்தோன்னா 35 செகண்டு 75 மீட்டர், ஓகேங்களா, 8 லட்சம் அமௌண்ட்டு. பட் அவங்க வந்து அமௌண்ட் எடுக்காமல் ரிட்டன் வருவாங்க, பட் வர அந்த 2 செகண்ட் கேப்பில் வந்து டோர் வந்து க்ளோஸ் ஆகிடும். ஸோ ஜாக்லின் வந்து பார்த்தோன்னா அன்எக்ஸ்பெக்டடாக வந்து ரிஜெக்ட் ஆகிட்டாங்க. ஸோ இதுதான் வந்து ஓவரால் பணப்பெட்டியோடைய ரிசல்ட்டு. ஸோ இதில் விஷால், ரயான், பவித்ரா, முத்துக்குமரன் இவங்க எல்லாருமே பணப்பெட்டி எடுத்து ரிசல்ட்டோடு வந்திருப்பாங்க. பட் சௌந்தர்யா பாதிலே போயிட்டு பாதிலே வந்துட்டு உள்ளே வந்து சேவ் ஆகிருப்பாங்க. ஸோ இதில் வந்து பரிதாபமாக இருக்கக்கூடியது யாருன்னு பார்த்தோன்னா ஜாக்லின் தான். ஸோ ஜாக்லின் தான் வந்து பார்த்தோன்னா அன்எக்ஸ்பெக்டடாக வந்து பார்த்தோன்னா வெளில போயிருப்பாங்க. அதுவும் அமௌண்ட் எடுக்க முடியலன்ட்டு அந்த டைமுக்குள்ளே உள்ளே வர பார்ப்பாங்க, 2 செகண்டில் வந்து டோர் வந்து க்ளோஸ் ஆகிருக்கும். ஸோ ரொம்ப கண்ணீரோடு வந்து பார்த்தோன்னா பிக் பாஸை விட்டு அவங்க வெளியில் இருந்தாங்க. ஸோ டாப் 5ல் அந்த ஃபைனலிஸ்ட்டில் வர வேண்டிய ஒரு கண்டஸ்டன்ட். ஓகே.